இங்க ஒருத்தன் கையில ஒரு மண்புழுவை வச்சுக்கிட்டு சாப்பிடுற மாதிரி பாவலா பண்ண அந்த மண்புழு தவறுதலா அவன் மூக்குக்குள்ள போயிடுது. இத பார்த்து அந்த பையனோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். ஆனா அவன் கவலைப்படாத, எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கிடைச்சிருக்குன்னு கூலா அதை விட்டுறான். அன்னைக்கு நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்குள்ள இருந்த எல்லா மண்புழுக்களும் வினோதமா அதோட கண்டெய்னர் விட்டு இவன் மேல ஏறுதுங்க. மூக்கு வழியா இவனோட உடம்புக்குள்ளாரையும் போயிடுதுங்க. அடுத்த நாள் இவன் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவனுக்கு குப்பையில இருக்கிறத பார்த்தாதான் நாக்கு ஊறுது. அந்த குப்பையில விழுந்த கெட்டு போன சாப்பாடை எடுத்து வேற சாப்பிடுறான். அன்னைக்கு ஸ்கூல்ல சில பசங்க இவனை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட இவனுக்கு எந்த அடியுமே படல, வலிக்கவும் இல்ல. சரின்னு அதை டெஸ்ட் பண்ண லாக்கர் டோருக்கு நடுவுல கைய வச்சு நசுக்கி பாக்குறான். அப்பயும் இவன் கைக்கு எதுவும் ஆகல. சரின்னு இவன் அடுத்த நாள் ஸ்கூல் பில்டிங் மேல இருந்து பைக்ல ஜம்ப் பண்ணி சாகசம் காட்டுறான். அவனோட தைரியத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவ ஃப்ரெண்டு மட்டும் இவன் வினோதமா நடந்துக்கிறான்னு புரிஞ்சுக்கிறான். அவ கண்ணு முன்னாடியே உடஞ்சு போன எலும்ப இவன் தட்டி தட்டி சரி பண்றான். அப்ப பார்த்தா அவன் உடம்புக்குள்ளார மண்புழு நிறைய மூவ் ஆகிறத பார்த்து அவ அதிர்ந்து போறான்.